தேவ சித்தத்திற்கு எதிராக வாழ்வது பாவம், தேவனை விட வேறொன்றை உயர்த்துவது பாவம். அருமையானவர்களே, பாவம் என்றால் என்ன? 4 காரியம் சொன்னேன், சொல்லுங்க. தேவனுடைய கட்டளையை மீறுவது பாவம், 2வது இலக்கை தவறுதல் பாவம், 3வது தேவ சித்தத்திற்கு எதிராக வாழ்வது பாவம், 4வது தேவனை விட வேறொன்றை உயர்த்துவது பாவம். இலக்கை தவறுதல் என்றால் என்ன? அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு இலக்கு வச்சிருக்கிறார். அந்த இலக்கை நீங்கள் அடைய வேண்டும். அதனால தான் வெற்றி பெறுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அல்லேலூயா. அப்ப வெற்றி பெறாதவர்களுக்கு அந்த கனியை புசிக்க வாய்ப்பில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவை சாப்பிடுவதற்கு புசிப்பதற்கு அவர்களுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு ஜனங்களா இருக்கிறார்கள். நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க? என் பாவத்தை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுகிறேன். அல்லேலூயா. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதிகாலையிலே பலி செலுத்தினார். நீங்க ஆண்டவருக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒப்புரவாகுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் உடைக்கப்பட்ட இருதயம் வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு தாக்கப்பட்ட ஒரு இருதயம் வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. உங்களுக்கு எத்தனை விஷயம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், எத்தனை விஷயத்திற்கு நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க, எத்தனை விஷயத்துக்கு நீங்க தேவனை பகைக்கிறீங்க. ஒவ்வொரு காரியமாய் தேவனுக்கு நன்றி செலுத்த பழகுங்க. ஏன்னா நீங்க இலக்கை தவற விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா. ஓடு ஓடு, பாவத்தை விட்டு ஓடு. பாவத்தை விட்டுட்டு ஓடிடணும். பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டுட்டு ஓடிடணும். ஜீவன் தப்பித்து ஓடு. அல்லேலூயா. ஜீவன் தப்பிக்க ஓடு. உன் ஜீவன் தப்பிக்க தேவனிடத்துல தான் ஓடணும். சுத்தி சுத்தி என்கிட்ட தான் வருவான ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறா. நான் செஞ்ச பாவம் என்ன, நான் செஞ்ச அயோக்கியத்தனை என்ன, இதுவரையிலும் இந்த கால வரலை ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நான் செய்கிற அயோக்கியமான காரியங்களை தேவன் கணக்குக்கு கொண்டுட்டு வருவாரே. அப்ப நான் என்ன ஆண்டவருக்கு முன்னாடி பதில் சொல்ல போகிறேன்? அருமையானவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். உங்க இருதயத்தை தொடக்கூடிய இந்த பிரசங்கத்தை நீங்க கேளுங்க. என் இருதயத்தை ஆண்டவருக்கு நான் ஒப்புவிக்காவிட்டால் எனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன? பிரதிபலனை எதிர்பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் மனம் திரும்ப வேண்டிய விஷயத்துல மனம் திரும்பாம போயிட்டேன். எனக்கு இன்னும் கோபம், இன்னும் என்ன பண்ண மூர்க்க வெறி, அல்லது இன்னும் விபச்சார மயக்கம், இல்லது வேசித்தன ஒரு பொல்லாத கிரிகள் உள்ள இருதயத்தோடு இருப்பேன் என்றால் அழிந்து போவேன். அருமையானவர்களே, ஒரு வில்லை எடுத்துட்டு போறவன் சரியா என்ன பண்ண அம்பை எய்து கரெக்டா குறிப்பார்த்து அந்த குருவியோ அல்லது அவன் மானையோ குறிப்பார்த்து கரெக்டா அடிக்கணும். அடிக்க தவறிட்டானா அவன் தோல்வி அடைந்து விட்டான் என்று அர்த்தம். ஏன்னா மானும் ஓடிரும், குருவி ஓடிரும். அந்த நேரத்தில் அவன் தோல்வி அடைந்தவன் போல இருப்பான். அதுபோல தேவனுடைய மகிமையை இழந்து வாழ்வதே பாவம். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? தேவனுடைய மகிமையை இழந்து வாழ்வதே பாவம். தேவனுடைய மகிமையை இழந்து வாழ்வதே பாவம். அநேக பேர் என்னன்னா தேவனுடைய மகிமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதாங்க பாவம். நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நான் என்ன துரோகமா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்பாங்க. தேவனுடைய மகிமை இழந்து விட்டாயே, அதுவே ஒரு பாவமே. தேவ மகிமை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அந்த மகிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நீ மகிமையை இழந்து, தேவ பிரசனத்தை இழந்து, ஆண்டவர் தருகிற ஆறுதலை இழந்து, சாபத்திலும் பாவத்திலும் உழந்து கொண்டிருக்கிறாயே. அது தெரியாம கண்ணடைக்கப்பட்டு போயிருக்கிறாயே. உன் குடும்பத்தை கெடுக்கிறது யாரு? நீதான். காரணம் என்னன்னா, கிருபையை போக்கடித்து விட்டாய், கிருபையை இழந்து விட்டாய். உன் குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? உன் குடும்பத்தில் ஏன் ஒரு பொல்லாத ஆவி கிரியை செய்து? அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, தேவனை நீ மகிமைப்படுத்தாமல் தேவனை உனக்கு சாதகமா பயன்படுத்துவதற்காக நீ இருக்கிறாய். அதனால தான் பிரச்சனை, அங்க பாவம் உள்ளே வருகிறது. அநேக பேர் தேவனை எதற்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்? ஆண்டவரே எனக்கு வீடு கொடு, ஆண்டவரே எனக்கு வாசல் கொடு. அருமையானவர்களே, ஏதோ அவர்கிட்ட கொடுத்து வச்ச மாதிரியே போய் கேட்கறது. செய்ய வேண்டிய வேலை நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே கிருபையை இழந்திருக்கிற அந்த கிருபையை கொடுங்க, சமாதானத்தை இழந்து போயிருக்கிற அந்த சமாதானத்தை கொடுங்க. இவ்வளவு பாவ லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இவற்றிலிருந்து விடுதலை தருவதற்கு ஆண்டவரே உம்மால் மாத்திரமே கூட என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி தேவ மகிமை இழக்காதபடி ஜெபிக்கிற ஒரு ஆத்துமாதான் அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்க வேண்டும் என்றால் பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆமென் சொல்லலாமே. பாவம் செய்து கொண்டே அவர்கிட்ட போய் எனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி உன் இருதயத்தில் உன் வேண்டுதலை எல்லாம் வைத்து அதை என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லி ஏன் அதுக்கு கிடைக்கல அப்படிங்கிறத என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? நான் செய்த பாவம் என்ன? என் வாயினாலே கட்டி கொண்ட பாவம், என் இருதயத்தில்
தெளிவற்ற உணர்வு இல்லாதனால வந்த பாவம், என் சிந்தனையில மதிமயங்கி போன ஒரு பாவம். இவைகளை வைத்துக்கொண்டு நான் கர்த்தர்கிட்ட பரிசுத்தவானை போல நின்றால் அவர் என்னை பாவி என்றுதான் சொல்லுவார். காரணம் என்ன தெரியுமா? நீ போய் மனம் திரும்பிட்டு வா. அல்லேலூயா சொல்லாம உனக்கு இருக்கிறதையெல்லாம் வித்துட்டு என்கிட்ட வா. நிறைய இருக்கா, இருக்கிறதெல்லாம் வித்துட்டு வா. பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாகு. இதுதான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். ரோமர் 3:23 சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் பவுலின் மூலமாக சொல்லுகிறார். எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், அப்ப எல்லாரும் தேவனுடைய மகிமை இழந்துட்டோம். இயேசு வந்தாரு, பாவத்திலிருந்து தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தந்தார். ஆமென் சொல்லலாமே. ஏன் மனிதன் பாவம் செய்கிறான்? ஏன் நான் பாவம் செய்கிறேன்? பாவம் செய்வதற்கு என்ன காரணம்? 3 காரணம். மாம்சத்தின் இச்சை, உலக ஆசை, சாத்தானின் வஞ்சனை. 3 காரியம் என்ன? மாம்சத்தின் இச்சை, உலக ஆசை, சாத்தானின் வஞ்சனை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 21 வரை நீங்க வாசித்தீங்கன்னா அது மாம்சத்தின் இச்சையை பற்றி இருக்கும். உலக ஆசையை பற்றி 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கும் போது தெரியும். உலக ஆசையை குறித்து வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய உள்ள வசனங்களை இப்போ வாசித்து பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் உலக ஆசை. எனக்கு பெரிய வீட்டை கட்டணும், அவனை போல நான் கட்டணும். அது மகா இச்சையான ஒரு பார்வை. அருமையானவர்களே, அவனை போல ஒரு வீடு இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே எனக்கு வீடு தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறது ஒரு விஷயம். இவன் வீட்டை கட்டிட்டேன், அவனை போல நானும் கட்டணும் அப்படிங்கிறது இச்சையான ஒரு ஜெபம். அதை ஆண்டவர் கேட்க மாட்டார். அருமையானவர்களே, அநேகர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை எல்லாம் கேட்டுருவார்னு சொல்லி. அதான் நான் முன்னாடி சொன்னேன், ஒருத்தன் பல விற்கிறவன் 3 பொண்டாட்டி வச்சிருக்கான். ஆண்டவரே நான் ஒரு பொண்டாட்டி கூட இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி 45 வயசு நிறைஞ்ச என்ன போன ஒருத்தன் கேட்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? இச்சையான ஒரு ஜெபம், ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிறாரே, அந்த ஜெபத்தை விட்டு வேறு ஜெபத்திற்கு போனால் அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி வரும்? அநேகருக்கு பதில் வரல, அதனால ஆண்டவரை தேடல, உபவாச ஜெபத்துக்கு வரல, தேவனுடைய மகிமையை கண்டடையல, ஏனோ தானோ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மங்கின ஒரு வாழ்க்கை, அதாவது தேவனை விட்டு பிரிந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பாவத்தின் வாழ்க்கை. ஆனா செத்த போன இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், இதனாலே அவர்களால் ஜெபிக்க முடியல, மீள முடியல, குழியிலிருந்து எழும்ப முடியல, வஞ்சகத்தின் ஆவியினாலே பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜெபிக்கிறவர்களை நம்பவில்லை அவர்கள். அருமையானவர்களே, குணாதிசயங்களை பாருங்கள். உலக ஆசை, உலக சிற்றின்பம், இவைகள் ஒரு மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறபடியினாலே பாவம் உள்ளே வந்து அவனை கொன்று அவனை நித்திய நரகத்துக்கு அள்ளி தூக்கி செல்லுகிறது. தேவனோ உன்னை என்னையும் தூக்கி சுமக்க பார்க்கிறார், அள்ளி அணைக்க பார்க்கிறார். அவ்விடத்தில் வந்துவிட்டால் நமக்கு நித்திய மகிழ்ச்சி, நித்திய சமாதானம், நித்திய சந்தோஷம், வாழ்க்கை முழுவதுமாக, நிரந்தர ஒரு வாழ்க்கை முழுவதுமாக நிம்மதியாவுடைய சன்னிதானத்தில் துதியோடும் ஆர்ப்பரிப்போடும் ஆராதனை செய்து கொண்டே இருப்போம். அதை மறந்துவிட்டு உலக இன்பத்திலே சுழன்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை தேடனா பாதுகாக்கப்படுவாங்க. தேவனிடத்தில் வந்தா பாவம் இல்லாமல் போகும். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். மரண வழி உண்டு. என்ன மரண வழி? யார் அந்த மரண வழிக்குள்ளாக போவார்கள்? துன்மார்க்கர்கள் மரண வழிக்குள்ளாக போவோம். துன்மார்க்கத்திலிருந்து விடுதலையானவர்கள் தேவன் வைத்திருக்கிற நித்திய வழியிலே பிரவேசிப்பார்கள். அதுதான் சமாதானத்தின் வழி. இயேசு சொன்னார், நான் வழி, நானே வழி. அல்லேலூயா, ஐ ஆம் த வேன்னு சொல்லிட்டார். இன்னொன்று கேட்டு அவர் தான். அல்லேலூயா, திறக்கிறவரும் பூட்டுவரும் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா, பரலோகத்துக்கு போகணுமா இல்லையான்னு தீர்மானம் பண்றவர் அவர் தான். கிறிஸ்து இயேசு ஒரு மனிதனை இழுத்து கொள்ளாவிட்டால் பிசாசு இழுத்து கொள்ளுவான். பிசாசு இழுத்து கொண்டால் அவனிடத்திலிருந்து என்ன பண்ண வர்றது கஷ்டம். அவன் மனம் திரும்பணும். நான் செய்த பாவம் என்ன? ஐயோ, இலக்காரமா பேசினேன், ஏளனமா பேசினேன், அவதூறா பேசினேன், ஆணவமான பேச்சுகளை பேசினேன், ஆணவ கொலைகளை செய்தேன், போட்டி பொறாமையோடு வாழ்ந்தேன், அகங்காரமாய் திரிந்தேன், இச்சையோடு பார்த்தேன், பொருளாசையோடு வாழ்ந்தேன். உலக ஆசை இப்பொழுது வந்து விட்டது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 முதல் 17 முடிய உள்ள தேவனுடைய வார்த்தை. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். என் செய்கை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்தேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் செய்கை பூரா நல்லதா இருக்கணும், உண்மை போல இருக்கணும். நீ எப்படி போனியோ அதே பாதையில் நான் போகணும் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, வஞ்சனையே எனக்கு நீ வைக்கல. நான் வஞ்சனையான பாதையில போயிடக்கூடாது. இந்த உலகம் வஞ்சனை செய்யக்கூடியது, வஞ்சனையின் பாதைகளை நடத்தி செல்லக்கூடியது. நீங்க தேவனுடைய பாதைகளை நடக்க விருப்பமா? நீங்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விருப்பமா? நீங்கள் ஆவியானவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற விருப்பமா? தேவன் வைத்து போகிற சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விருப்பமா? இன்றைக்கு அநேகர் தேவன் தந்த சுதந்திரத்தை விட்டுவிட்டு உலகம் சுதந்திரத்தை அவர்கள் கையாடி கொண்டிருக்கிறார்கள். உலகம் சுதந்திரமாய் இருக்கிறது என்று ஒவ்வொரு நாடும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் சண்டைகளும் சச்சரவுகளும் உலகத்தில் தான் இருக்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்குள்ளும் இருக்கிறது. என்ன சுதந்திரம் உலகத்துக்கு வந்து விட்டது? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிட்டு அநேகர் தங்களுடைய சுயநலவாதிகளாக, பொருளாட்சி இச்சைகளினாலே அகப்பட்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த உலகத்தை பிடித்து விட வேண்டும் என்ற நய வஞ்சகத்தோடு ஓடுகிறபடியினால பாவம் அவர்களை ஆண்டிருக்கிறது. கிறிஸ்துவண்டையிலே வர முடியல. இப்ப நான் செஞ்ச பாவம் என்ன? உலக ஆசையில உழண்டு கொண்டிருக்கிறேன், பாவத்தின் மயக்கத்தில் இருக்கிறேன், சிற்றின்பத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறேன், பெரிய பாவத்தில் அகப்பட்டு கிடக்கிறேன். ஆண்டவரே, என்னை விடுவிப்பார் யாரும் இல்லை, நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே. என் பேச்சு சரியில்லை, என்னுடைய நடை சரியில்லை, என்னுடைய வார்த்தை சரியில்லை, என்னுடைய இருதயத்தில் பல கோளாறுகள் இருக்கிறது, அதை நீங்க தான் ஆண்டவரே சரி செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்ணா ஆண்டவர் விடுதலை தருவார். என் எண்ணங்களை பழுது பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. என்னுடைய செயல்பாடுகள் அனைத்து உமக்கு பிரயோஜனமா இருக்கணும். நாய் குறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நான் திருடனை போல இருந்தேனா, நைட்டு திருடிக்கிட்டு இருக்கேன்னா நாய் என்ன பண்ண குறைக்கும், அது போல இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தவானா நடக்கணும். அல்லேலூயா. ராத்திரியிலும் சமூகத்தில் ஆண்டவரை ஆறுதலா துதிக்கணும், ஜபத்தோடு காத்திருக்கணும். ஆண்டவராகிய கர்த்தாவே, நயவஞ்சப்பான ஜபம் என்கிட்ட இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. வஞ்சிப்பான ஜபம் அப்படின்னா ஏதோ ஒரு உதாரணம் சொல்லுங்க. நயவஞ்சிப்பான ஒரு ஜபத்துக்கு ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, எலியாவுக்கு தான் மலையை கொடுக்கறதுக்கும் அதை மூடுறதுக்கு அதிகாரம் கொடுத்துரு, அதே போல எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. அது தாழ்மையா கேட்டா பரவாயில்ல, அவர் செஞ்சார்ல எனக்கும் செய்யணும். அது எப்படின்னா, அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, நான் செய்யணும், ஆண்டவர் செய்ய மாட்டார். நிறைய பேர் இப்படி கேட்டு தோல்வி அடைந்து போயிட்டாங்க. மலையை நிப்பாட்ட பார்த்து மலையை நிப்பாட்ட முடியாம போயிட்டாங்க. ஏன்னா என்னைய நான் சரி பண்ணி கொள்ளவில்லை. அருமையானவர்களே, ஒரு வீட்டுக்குள்ளே என்ன பண்ண ஜெபம் நடந்துச்சு. அந்த ஜெப கூட்டத்துக்கு போகிறேன். ஒருத்தவங்களுக்கு முடியாமல் இருந்தது. இது எப்போ நடந்ததுன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு எல்லாம் என்ன தெரியுமா, இவங்களெல்லாம் பேய ஓட்ட முடியாது, நோயை குணமாக்க முடியாது, என்னால் தான் முடியும் அப்படின்னு போய் மாம்சத்தில் இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஒன்றுமே நடக்கலை. காரணம் என்ன? மாம்சத்தின் ஜெபம். ஏன்னா மற்றவங்கள ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டார், நான் ஜெபிக்கிற ஜெபத்தை மட்டும்தான் ஆண்டவர் கேட்பார்னு சொல்லி என்னுடைய சுயத்தினாலே போய் நின்று என் ஜெபத்துக்கு பதில் வரல. நான் மாற வேண்டி இருக்கு. உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார்ல, தாழ்மையுள்ளவருடைய ஜெபத்தை கேட்கிறார்ல, விண்ணப்பம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறவருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார் அல்லவா. அல்லேலூயா. என்னை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, என்னை காட்டிலும் தேவனுக்குள்ளாக அதிக நேரம் ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. ஒவ்வொரு சிந்தனையும் தேவனுக்குள்ளாக இருந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமே. ஏன் சிந்தனையை நானே எடுத்து என்னையே பெருமையா பேசிக்கிறதுனால நரகம் தான். நீங்க கேட்டுக்கோங்க, உங்களை நீங்க நரகம் போவீங்களா பரலோகம் போவீங்களா? நான் பாவத்தில் இருக்கிறேனா பாவத்தில் இல்லாமல் இருக்கிறேனா? அருமையானவர்களே, ஒரு சின்ன பாவம் தேசத்துக்கு கொண்டு போவது, பரலோக தேசத்துக்கு. அப்படி என்னங்க தாவீது பாவம் பண்ணாரு? பிள்ளை செத்து போச்சுல. பத்சேபேல் மேல தாகம் கொண்டதுனால, ஒரு விரக்தி ஏற்பட்டதுனால வந்தது சந்ததிக்கு ஆபத்து. சின்ன தவறு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. புசிக்க வேண்டாம் என்ற கனியை புசித்ததுனால வந்த பாவம் உலகத்திற்கே சாபமாய் முடிந்தது. அதுக்காக இயேசு தான் வர வேண்டியிருந்தது. பரிசுத்தமான இயேசு கிறிஸ்து, ஆதாம உண்டாக்கினவர் தான் திரும்பி நமக்காக வந்தார்.
ஏன்னா எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஒருவரால் மட்டும்தான் போக்க முடியும். நான் செஞ்ச பாவம் என்ன, நான் செஞ்ச துரோகம் என்ன? தாய்க்கு கீழ்ப்படியலை, தகப்பனுக்கு கீழ்ப்படியலை, சகோதரிகள் நடுவில் நான் பெரிய ஆள்னு நினைச்சேன், சகோதரிகளை மதிக்கலை. இது போல குடும்பத்தில் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தான் அப்படிங்கிற ஒரு ஈகோ. என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. நான் பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரு. இன்னைக்கு அநேக பேருடைய நிலைமை என்ன தெரியுமா? என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சோர்ந்து போய் படுத்துக்கிறதுக்கு காரணம், நான் சரியாகணும், நான் சரியாகாம எதுவும் சரியாகாது. நான் பிறரை நேசிக்கல, ஆனா நான் போய் ஆண்டவரே எல்லாரும் நேசிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணா என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுருவாரா? மாமியார் மருமகளை நேசிக்க தெரியல, ஒரு தாத்தாவுக்கு பேத்தி பிடிக்கல, பேரன் பிடிக்கல, என்னைக்குமே பிடிக்கிற அந்த பேரன் பேத்தி பிடிக்கல. காரணம் என்ன? காரணம் என்ன? தாத்தா சொல்வதை பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கேட்கல. தாத்தா 4 பீடி கட்டு வாங்கிட்டு வான்னு சொல்றாரு, பேர பிள்ளைகள் கேட்கல. அது தப்பு தாத்தா, இதனால பிடிக்கல. மனம் திரும்பினானா பரவாயில்ல. தாத்தாக்கள் பாவம் செய்கிறதுனால பேர பிள்ளைகளை பாதிக்கிறது. தகப்பன்மார்கள் பாவம் செய்கிறதுனால சந்ததியில பாவமானது தொடர்ந்து பிள்ளைகளை பிடித்து ஆட்டி படைக்கிறது. என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரல, நான் இன்னும் சரியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணல, நடிக்கிறேன் ஜெபம் பண்ற மாதிரி. நீங்க எப்படி சரியா ஜெபம் பண்றீங்களா? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்? ஆண்டவர் கணக்கு வச்சிருக்காருல. நமக்குள்ள பேசி, நமக்குள்ள தீர்மானம் பண்ணி, நமக்குள்ள ஒரு முடிவெடுத்து 0% தான் வரும். தேவன் நம்மளை குறித்து ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. இப்ப இருதயத்தை உடைத்து இந்த பிரசங்கத்தை நான் செய்கிறேன். எத்தனை பேத்துக்கு புரியுது, எத்தனை பேத்துக்கு புரியலன்னு தெரியல. சாத்தானின் வஞ்சனை ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் பாவத்தில் இருக்கிறானா இல்லையானே அவனுக்கே தெரியாம வாழ்றது. எத்தனை ஆலோசனை தேவனுக்குள்ளாக இருந்து கொடுத்தாலும் கேட்காத மந்த புத்தியுள்ள அநேக பேர் சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எத்தனை தடவை சொல்றது, இது தவறு, இது செய்யாதீங்க. நான் யோசிக்கிறது தான் செய்வேன், நான் எதை நினைக்கிறேன்னு அதை செய்வேன். இதனாலே அடிபட்டு போனவர்கள் பல பேர். அது பாஸ்டா இருக்கலாம் அல்லது விசுவாசிகளா இருக்கலாம். சுயநலத்தினாலே செத்து போனார்கள், மாம்சத்தின் இச்சையினாலே செத்து போனார்கள், ஜீவனத்தின் பெருமையினாலே மரித்து போனார்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தை இழந்து போனார்கள். பாவம் உள்ள பிரவேசித்து விட்டது. கிறிஸ்து பிரவேசிப்பதற்கு பதிலாய் பாவம் பிரவேசித்ததினாலே ஜெபம் பண்ண முடியல, துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. ஏன்? தேவனை மறந்து, தேவனுடைய திட்டத்தை மறந்து, சபையை மறந்து உலகத்தை நோக்கி ஓடுகிறதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. எனக்கு தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்வதற்கு பல மணி நேரம், பல நாட்கள், பல வருடங்கள் தேவனுக்கு முன்பாக காத்திருக்க வேண்டியது, இன்னும் நான் சரி செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. என் பாவத்தை நான் ஒவ்வொன்றாக லிஸ்ட் எடுத்து ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த பாவத்தை எனக்கு மன்னிப்பீராக, உன் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நான் செய்யறதெல்லாம் கரெக்ட். மோசே என்னங்க பாவம் செஞ்சாரு? கர்த்தரிடத்தில் பேசு அப்படின்னா இருக்கிறவன் டென்ஷன் ஆக்கி விட்டான். இருக்கிற ஜனங்கள் யார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தான், ஆண்டவருடைய ஜனங்கள் தான் டென்ஷன் ஆக்குனாங்க. ஒரே ஒரு பாவங்க, அது பாவம்னு கூட சொல்ல முடியாது, அறியாமை அல்லது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை அடிச்சிட்டாரு, இயேசுவே அடிச்சிட்டாரு. அந்த கண்மலையை பார்த்து பேசு பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அடிச்சிட்டாரு. அடிச்சதுனால வந்த விளைவு, அவர் எங்கே போக முடியவில்லை, கானான் தேசத்துக்குள்ளாக போக முடியல. என்னங்க பாவம் செஞ்சாரு? போயிருக்கலாம்ல, ஆண்டு விட்டுருக்காருல. கோலை எடுத்து அத்தனை அற்புதங்களை செய்தவர் ஏன் எங்கே போக முடியவில்லை? சாலமோன் பரலோகத்துக்கு வந்து விடுவாரா என்ற ஒரு கேள்வி பல பேருக்கிட்ட என்ன பண்ண இருக்கு, ஆண்டவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. 10 கட்டளையில 7வது கட்டளை என்ன? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 7000 மனைவிகள், 3000 மனைவிகள், 7000 ஒப்பாட்டியா? 300 மனைவிகள், 700 மறுமனைவிகள். அருமையானவர்களே, இப்ப சாலமோன் பாவத்தை செஞ்சிட்டாரு, வந்துருவாரா? இன்னைக்கு காலையில் உட்காந்து அதான வாசித்தோம் எல்லாரும் சேர்ந்து. எதை வாசித்தோம்? உன்னத பாட்டு.
உன்னத பாட்டை வாசித்தோம். ஆனால் அவர் ஆண்டவரை புகழ்ந்து பாடினதாக ஏன்னா நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அல்லேலூயா, என் ரூபவதியே, என் பிரியமே. அழகா எழுதியிருக்கிறாரு. அது யாரை குறித்து எழுதினாரு? கர்த்தரை குறித்து எழுதினார்னு ஆண்டவரே எழுதி வச்சிருக்கிறதுனால அதனால் நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சபையை பார்த்து ரூபவதியே, என் பிரியமே என்று அழைக்கிறார். ஆண்டவரை விட்டு விட்டு எங்கே போனாலும் அது உபச்சாரம். தேவனை விட்டு விக்கிரக ஆராதனை பண்ணாலும் சரி, அல்லது வேசித்தனம் பண்ணாலும் சரி, அல்லது எந்த ஒரு பெண்ணை தொட்டாலும் சரி, எல்லாமே எப்படிப்பட்டது? பாவம்தான். பாவம்தான். குதிரைக்கு கடிவாளம் போட்டு விட்டது ஏன்? அங்கிட்டு இங்கிட்டு போகக்கூடாது. புள்ள கண்டு என்ன பண்ண போய் அதில் வாய் வச்சிடக்கூடாது. ஏன் நேராக போகணும், நானே வழி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அந்த பாதையில் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. தூக்கம் வருதா? நீ பேசியானா அங்கே கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோம். பல வருஷங்கள் தூங்கியாச்சு. ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். பல விதத்தில் ஆண்டவரை தூச்சிக்கிட்டு தான் இருக்கேன். காலையில் எழும்புறோம், துதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனால் எங்கோ ஒரு பாவம் ஒளிந்திருக்கிறதுனால ஒரு பாவம் ஒரு முழு குலத்தையும் மனித குலத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. சரியாதானே ஆதாம் வாழ்ந்தாரு. அவர் ஏன் செஞ்ச பாவம் என்னங்க? ஒரே ஒரு பாவம் தாங்க. எல்லாமே சரியாக நடந்துனாங்க. ஒரு பாவம் என்ன? அந்த மாம்பழத்தை பிடிச்சி, மாம்பழம் இல்லைங்க, அது கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எங்கே இருந்தார்னா ஏதேன் தோட்டத்தில் இருந்தார். அவர் தான் நித்திய ஜீவன். ஆமென் சொல்லாமே. அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. நிறைய பேத்துக்கு அது புரிய மாட்டேது. இன்னைக்கு நம்ம சாப்பிட்றோமே அப்பம், அவருடைய ரசம், அவருடைய ரத்தம், எதுங்க அது? இயேசு கிறிஸ்து கனி. அந்த கனியை சாப்பிட்டாதான் நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ரகசியம் நிறைய பேத்துக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கனி அங்கே இருந்தது. அதை சாப்பிட்டு பல வருடங்கள் உயிரோடு இருந்தவர்கள் தான். தேவையற்ற ஒரு கனியும் அங்கே இருந்தது. அந்த கனியை புசித்து விடக்கூடாது என்று சொல்லியும் பல வருடங்களுக்கு அப்புறம் புசிச்சுட்டாருங்க. பிசாசானவன் வஞ்சனையா பல வருடங்கள் அவன் சுற்றி வந்துக்கிட்டே இருந்தான். அருமையானவர்களே, அவன் தேவனுக்குள்ளாக இருந்தவன் தான். ஒரு பாவம் செய்யாதவன் தான். ஆனால் செய்ய வச்சுட்டாங்களே, தூண்டி விட்டாங்களே. நாமளும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பாவத்தில். ஆமென். நான் விழுந்த பாவம் என்ன? நான் எந்த பாவத்தில் விழுந்து கிடக்கிறேன்? நான் எப்படி சரி பண்ணுவேன்? வேதவசம் தெளிவாகவே நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக சாத்தானின் வஞ்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்க. ஆமென் சொல்லலாமே. சாத்தான் எப்படி வஞ்சிப்பான்? ஆதாமா வஞ்சிச்சாச்சு, எத்தனையோ தேவ பிள்ளைகளை வஞ்சிச்சாச்சு. புதிய ஏற்பாட்டில் நான் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் கணவன் மனைவி 2 பேர் பணத்தை வஞ்சித்து வைத்தார்கள், செத்து போனார்கள். அனனியா சபரியார் கர்த்தருக்குரிய பணத்தை கர்த்தருக்குன்னு செலவு பண்ணணும். வாயில் அறிக்கையிட்டாச்சா, செஞ்சு முடிச்சிடணும். அல்லேலூயா. வித்து முழு பணத்தை தரேன்னா தந்துடணும். பாதியை ஒளிச்சு வச்சுட்டு பாதியை கொடுத்தா சாபம், அது மரணமாய் வந்து விட்டது. யோவான் 8:44 வாசிக்கலாம். சாத்தானின் வஞ்சனையிலே விழுந்துவிட வேண்டாம், விழுந்துவிட வேண்டாம். அவன் உங்களை வஞ்சிப்பதற்காக இருக்கிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கிட்டீங்களா? 44வது வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நீங்கள் தேவனுக்குரியவர்கள், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர்கள், சாத்தானின் சதிநாச வலையிலே விழுந்து விடாதிருப்பீர்களாக. யோவான் 8:44 வாசிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் பேசுகிற பிசாசு தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நிறைய பேர் இன்னைக்கும் பொய் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு? ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், சபையில் இருக்கிறேன், அல்லது சபை போதகராக இருக்கிறேன், அல்லது நிறைய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறவர்கள் வஞ்சகத்தின் ஆவியாகிய பொய்யை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மனம் திரும்பல, இன்னும் தேவனண்டையில் வரல, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் தேவனுடைய சந்நிதிக்கு முன்னாடி முழங்கால் படிக்கிறல. இந்த காலம் பொல்லாத காலமாக இருக்கிறது அல்லவா? சாத்தானின் வலையிலே, அவன் விரித்த வலையிலே விழுந்து எழுந்திருக்க முடியாதபடி தவிக்கிறாங்க. அருமையானவர்களே, வலையை கிழித்துட்டு வெளியில் வரணும். அல்லேலூயா.
சிம்சோன் என்ன பண்ண லாஸ்ட் நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிருந்தார். பாவம், அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறவனே அழித்தார், தானும் அழிந்து போயிட்டார். சாவறதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், உழைப்பதற்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக பேர் ஆண்டவரே ஏன் எடுத்துக்காமல் இருக்கிற, எடுத்துக்க மாட்டார். நீ மனம் திரும்பாமல் எடுத்துக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் தான் மனம் திரும்பிட்டேனே அப்படின்னு நீ சொல்லலாம், ஆனால் ஆண்டவர் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கல, இன்னும் மனம் திரும்பல. என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார், இன்னும் நீ மனம் திரும்பலப்பா, இன்னும் மனம் திரும்பு. ஆண்டவரே நான் ஊழியக்காரன், நான் உமக்கு உகந்ததை செய்கிறேன், நீ மனம் திரும்பு. நீ உண்மையாக இருக்கிறாயா? அதெல்லாம் இருக்கிற ஆண்டவரே. இல்லை, நீ உண்மையாக இல்லை. என் இருதயம் வெடித்து போகுமா, வெடித்து போகாதா? ஆண்டவரே உமக்காக தான் நான் ஓடுறேன். ஓடு. யாருக்காக ஓடிக்கிட்டு இருக்க நீ? திருப்பி கேட்டார்னா உமக்காக இல்லை, எனக்காக ஓடல. தேவனுக்காக என்ன பண்ண, எனக்காக ஓடுறியா? ஓடிக்கிட்டா இருக்கு ஆண்டவரே. அருமையானவர்களே, நல்ல கவனிங்க. தேவன் எதிர்பார்ப்பது ஒன்று, நான் செய்வது ஒன்று. அதனால என் பாவத்தை ஆண்டவர் கணக்கு கொண்டுட்டு வருவார். பேதுருக்கிட்ட அன்பா இருக்கிறாயானா, என்ன ஆண்டவரை கேட்டுவிட்டா, அன்பா இருக்கிறேன் ஆண்டவர், அதெல்லாம் அன்பா இருக்கிறேன் ஊன்னு பேசினார். திருப்பி 2வது தடவை, என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயா? என்ன ஆண்டவரை கேட்குறேன், அன்பா தானே இருக்கிறேன், என்ன ஆண்டவரே அப்படின்னு அப்பையும் பேசுகிறாரு. 3வது தடவை, என்னை நேசிக்கிறாயா, என் மேல் அன்பா இருக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இவர் அமைதியாக இருந்துட்டு, நான் எதுவும் பேசலை ராசா, நான் ஒன்றும் சொல்லலை, எல்லாம் உமக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. போய் கலெக்டர்கிட்ட போய் கதை அடிப்பீங்களா? இல்லை என்ன பண்ணால் உங்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணால் அப்பாயின்மெண்ட்டு ஆர்டர் கொடுத்த ஒட்டி அவர்கிட்ட பல மணி நேரம் பேச முடியுமா? பல மணி நேரம் பேசிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா? தேவனை பார்த்த ஒட்டி அப்படியே அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே, மணிக்கணக்காக பேசுகிற மாதிரியே அவரை இரிட்டேட்டிங் பண்ணக்கூடாதுல்ல. உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. சுருக்கமாக இருப்பதாக. என்ன சுருக்கமாக இருப்பதாக? உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருப்பதாக. அலட்டிக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, பல மணி நேரம் ஆட்டிக்கிட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணுறது எதுக்காண்டி? விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பிணியாளி இருந்துச்சு. திரும்ப 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 சொன்னதையே சொல்லி நான் மனம் திரும்பாம போய் பல மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லையே. இதை தானே பிசாசும் பிடிச்சிக்கிறான். பிசாசு என்ன பிடிக்கிறான்? இவங்க மனம் திரும்பவே இல்லை, இவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு. நீ எப்படி ஆண்டவரை பதில் தருவ? கண்ணை திறந்து பாருங்க. கண்ணை மூட வேண்டாம், கண்ணை திறந்து பாருங்க. இன்னைக்கு கண்ணை திறக்காமலே மூடி இன்னும் மூடின நிலைமையிலே இருக்கிறோம். கண்ணை திறந்து பார்த்து நான் எதை பார்க்குறேன்னு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நான் நல்ல கனியை பார்க்குறேனா, கெட்ட கனியை பார்க்குறேனா? ரொம்ப ஆழ்ந்த தியானத்துக்கு போக வேணாம், தூக்கம் வந்துடும். இங்கே உட்காந்து தியானம் பண்ணுற நேரம் இல்லை, கேட்டு செவியில் கேட்டு உள்ளத்தில் உணர்ற நேரம். அல்லேலூயா. அது இருபுறமும் கருக்கொள்ளப்பட்ட என்னையும் குத்து உங்களையும் குத்து. நானும் மனம் திரும்பணும், நீங்களும் மனம் திரும்பணும். யோனா போய் அத்தனை வருஷம் மனம் திரும்புதலை பற்றி பேசினாரே, 1,20,000 பேத்துக்கு. அவர் மனம் திரும்பிட்டாரா? அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினதாக உட்காந்து என்ன பண்ண ஜெபம் பண்ணாங்களே, அவங்களுடைய சந்ததி மனம் திரும்பிருச்சா? இல்லையே. இயேசு கப்பர்நாமுக்கு போனாரு, கலிலேயா கடலோர போனாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரு. இன்றைக்கு அங்க மனம் திரும்புதல் உண்டாயிருச்சா? நான் சரியில்லாத போது எப்படி அங்கே மனம் திரும்புதல் உண்டாகும்? நான் சரியில்லாத போது எப்படி அங்கே ரட்சிப்பு வரும்? நான் சரியாயிட்டேனா, தேவனுக்குள்ளாக இருந்துட்டேனா, எல்லாம் சரியாயிரும். ஆமென் சொல்லலாமே. அநேக பேர் நாணக்கதைகளை பற்றி பேசுகிறான். அநேக பேர் என்னன்னா நிறையா புக்கில் இருக்கக்கூடிய அன்பை பற்றி பேசுகிறான். உலக பிரகாரமான அன்பு அது பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கும், புசிப்பதற்கு இன்பமாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை அதில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு கிராமத்தில் ஒரு வேட்டைக்காரன் இருந்தான். அவனுடைய நோக்கம் குரங்குகளெல்லாம் பிடிக்கணும். அவனுக்கு என்ன நோக்கங்க? குரங்க பிடிக்கணும். அந்த குரங்க பிடிக்கிறதுக்கு அவன் ஒரு பெரிய வலையை செஞ்சான். ஒரு குடுவையை செஞ்சு அதில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு
அதற்குள்ள வேர்க்கடலையை வைக்கிறான். வேர்க்கடலை எதுக்கு வைக்கிறான் அப்படின்னு பார்த்தா, குரங்கு அந்த வேர்க்கடலையை கையை உள்ளே விட்டு எடுத்துக்கணும் அப்படின்ட்டு. முகம் போகாது, மற்ற எதுவும் போகாது, கையை மட்டும் என்ன பண்ண போகிற அளவுக்கு வச்சுருந்தான். அந்த கை உள்ளே போச்சுன்னா லாக் ஆக்குறதுக்கு ஒரு மிஷினை என்ன பண்ண வச்சுருந்தான். அது சடனாக அதை பிடிச்சி இழுக்கும்போது லாக் ஆயிடும். கையை என்ன பண்ணால் எடுக்க முடியாது, ஈஸியாக அந்த குரங்கை என்ன பண்ணால் பிடிச்சிக்குவான். அருமையானவர்களே, கையை வெளியே எடுக்க முடியவில்லை, கையை விடுவிக்க வேண்டுமானால் வேர்க்கடலையை விட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேர்க்கடலையை பிடிச்சி இழுக்கும்போது கையை மாட்டிக்கும். வேர்க்கடலையை விட்டுட்டோம்னா ரிலீஸ் ஆயிரும், கையை எடுத்துடலாம். ஆனால் விடுவதற்கு மனசு இல்லை. வேர்க்கடலின் மேலே ஆவல் உள்ளவர்களா அந்த குரங்கு இருந்துச்சு, அது விடலை. இறுதியில் வேட்டைக்காரன் என்ன பண்ணியிருப்பான், அதை எளிதாக பிடித்து விட்டான், தனக்கு தேவைக்காக அதன் பயன்படுத்தி விட்டான். இதிலிருந்து பாடம் என்ன அப்படின்னா, பாவத்தை ஒரு சின்ன வேர்க்கடையில் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. கூழுக்காக தன்னுடைய உயர்ந்த நிலைமையை விட்டுட்டான் பாருங்க. யாருக்காக கூழுக்காக ஆசைப்பட்டது? ஏசா. அவன் கூழுக்கு ஆசைப்பட்டு எதை இழந்து போனான்? சேஷ்டபுத்திர பாவம். அவன்தான் மூத்தவன் என்கிற ஸ்தானத்தை விட்டு விட்டாங்க. மூத்தவனுக்கு அதிக சொத்துங்க, அதை விட்டுட்டாங்க ஒரு கூழுக்காக. நீங்க யாரை விட்டுட்டீங்க? ஆண்டவரை விட்டுட்டீங்களா? இல்லை ஆண்டவர்கிட்ட சேர்ந்துட்டீங்களா? அருமையானவர்களே, பாவமும் இப்படிதான். நாம் அதை விடாமல் பிடித்து கொண்டால் அது நம்மை சிறைபிடித்து விடும். இந்த குரங்கு கை உள்ள போச்சு, ஆனால் அது எதிலிருந்து எடுக்கலை, வேர்க்கடையில விட்டு எடுக்கலை, மாட்டிக்கிச்சு. இப்படி தாங்க சின்ன விஷயத்துக்கு போய் முழுசாகப்பட்டு சிறைப்பட்டு போனவர்கள் அநேக பேர். நான் யோக்கியமா பிரசங்கம் பண்றேன், எனக்கு நானே பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை நான் குத்தி காமிக்க முடியாது, உங்களை எதுவும் சொல்ல முடியாது. பாவம் என்ன பண்ணா இது நிமித்தம் வந்துடக்கூடாது. அதுக்கு நான் என்னையே நானே உதாரணமாய் சொல்லிக் கொள்ளுகிறேன், என்னை நான் நிதானித்து அறிகிறேன். பாவத்தின் முதல் சம்பளம் எதுங்க? ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படிங்க இருந்தாங்க? பாவம் செய்வதற்கு முன்பாக அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? பயம் இல்லை, நல்ல ஜாலியாக வாழ்ந்துக்கிறாங்க, பயமே இல்லை. அல்லேலூயா. பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே. இன்னைக்கு ஒவ்வொரு பாட்டி, ஒவ்வொரு தாத்தா, ஒவ்வொரு வாலிபனும் எப்போ சாமான்னு தெரியவே தெரியாது, பயந்து போயிருக்கிறான். 33 வயது ஊழியர் செத்து போயிட்டார். அதனை தொடர்ந்து 40 வயது உள்ள ஊழியர் பழனியில் செத்து போயிட்டார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 3 இளம் ஊழியர்கள் இறந்து போய்விட்டார்கள். படிப்படியாக நீங்க தேவனுக்குள்ளாக இருப்பீர்கள் என்றால், பாவம் செய்வதற்கு முன்பாக எப்படி இருப்பீர்கள் என்றால் அவமானம் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செஞ்ச பிறகு அவமானம் வந்துடும். ஒருத்தன் திருடிட்டான், அதை பார்த்த விட்டியும் பிடிச்சிட்டாங்க திருடனை, அவனுக்கு என்ன உருவாகும்? அவமானம். ஐயையோ நான் திருடினது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவன் மனம் திரும்பல, நான் திருடினது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு, என்னை விட்டுருங்க, இனிமேல் செய்ய மாட்டேன். அவன் முழு மனதோடு சொல்றானா இல்லை அறகுறையா சொல்றானா? அநேக பேர் இப்படி தான். அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அறகுறையோடு என்ன பண்ண சொல்லி அங்கே தப்பிக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆண்டவர்கிட்ட அப்படி தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணுறேன் மண்டிகை போட்டு விண்ணப்பம் பண்ணுறாங்க. ஆனால் கெட்ட வார்த்தை போகலை, குடும்ப சண்டை போகலை. ஏன் அப்படின்னா பிசாசுண்டையே கையில் அகப்பட்டிருக்கிறாங்க. அவன் ஆடுற ஆட்டத்துக்கு இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கர்த்தரால் ஆளப்படக்கூடியவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க பாருங்க, பயம் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்களுக்கு இல்லை. இரண்டாவது என்ன இல்லை? அவமானம் அவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் வாழும்போது பாவம் செய்யவில்லை. அதற்கு பாவம் செய்வதற்கு முன்பாக அவங்களுக்கு மரணம் இல்லை. அவர்கள் தேவனோடு நேரடியான ஐக்கியத்தை பெற்றிருந்தார்கள். அல்லேலூயா. தேவனோடு நேரடியான ஐக்கியத்தை பெற்றிருந்தார்கள். தேவன் வருவார், சாயங்கால நேரத்தில் ஆதாமோடு பேசுவார். டெய்லி இது பழக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப அவங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சோ அங்கே என்ன நடந்தது? பயம் வந்துருச்சு. அதனால தான் போய் ஒளிஞ்சுக்கிட்டான்.
ரெண்டாவது நான் நிர்வாணியாக இருக்கேன்னு அவமானப்பட்டார்கள். அவமானம் உள்ள நுழைஞ்சிருச்சு. அடுத்து என்ன நடந்தது? மரணம் அவர்களுக்குள்ளாக வந்தது, பயம் அவர்களுக்கு, குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே வந்து விட்டது. என்ன உணர்வு? நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவர் சொன்ன கட்டளையை நான் மீறிட்டேன், எனவே எனக்குள்ள குற்ற உணர்வு வந்துருச்சு. ஆண்டவர் கேள்வி கேட்பார, நான் என்ன பதில் சொல்ல? ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஒருவர் மேல் ஒருவர் குற்றம் சுமத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க கட்டளைய, என் மனைவி தான் மீறிட்டா, மனைவி என்ன பண்ண ஆதாம் மேல பலிய போட. தேவன் அங்கே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏமாத்தினது யாரு? பாம்பு, வலு சர்ப்பம், அவன் பிசாசு. பிசாசு குடும்பத்தை உடைச்சிட்டான். பிசாசு குடும்பத்தை உடைச்சிட்டான். குடும்பத்தை உருவாக்குறது யாரு? கர்த்தர் தான். அதுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்கணும். தேவன் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமென். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். ஏன் வெளியேற்றப்பட்டார்கள்? பாவத்துடைய தண்டனை. நீங்க ஏதேனுக்குள்ள இருக்கிறீங்களா? ஏதேனை விட்டு வெளியே இருக்கிறீங்களா? அதாவது தேவனுக்குள்ளாக இருக்கிறீங்களா? தேவனை விட்டு வெளியே உலகத்தில் இருக்கிறீங்களா? தேவனோடு இருக்கிறீங்க. எனக்கு எதுக்கு இந்த பிரசங்கம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் டெய்லியும் ஜெபம் பண்ணுறேன், காலையில் ஜெபம் பண்ணுறேன், குழுவாக ஜெபம் பண்ணுறேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆண்டவருக்குள்ளாக தான் இருக்கிறேன். இந்த பிரசங்கம் எதுக்கு இப்போ? ஏன் இப்போ? ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஏதோ ஒரு சிறு பாவம், அல்லேலூயா, அது என்ன செய்யுது? அந்த பாவம் உள்ளே போய் களங்கடித்து கொண்டிருக்கிறது. பயத்தோடு நிறைய பேர் இருக்கிறீங்க, இன்னும் குணமாகாம நிறைய பேர் இருக்காங்க, பீதியோடு இருக்கிறீங்க, தேவனோடு நேரடி ஐக்கியம் இல்லாமல் இருக்கீங்க. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை தான், ஆனால் பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய அருகில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா? இல்லை பின்னாடி உட்கார்றது உங்களுக்கு பிடிக்குமா? இந்த உலகத்தில் இருக்க பிள்ளைகள் எங்கே உட்கார விருப்பப்படுவாங்கன்னா, முன்னாடி பெஞ்சுக்கு வாங்கினா வரவே மாட்டாங்க, பின்னாடி பெஞ்சில் போய் உட்காருவாங்க. ஏன்? சேட்டை பண்ணணும். நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்? ஆண்டவருக்கு முன்னாடி போனால் தானே கற்றுக் கொடுப்பாரு. ஆண்டவருக்கு முன்னாடி போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் போக விட்டு அவருக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்கன்னா சாத்துருவாயிருவீங்க. என் பின்னே வாருங்கள் தான் ஆண்டவர் சொன்னார். அவருக்கு பின்னாடி தான் நம்ம போகணும். ஆமேன்னு சொல்லலாமே. ஆண்டவர் உட்காந்துருக்காருன்னா அவருக்கு முன்னாடி உட்காரணும். அல்லேலூயா. அவர் பாதப்படியில் உட்காரணும், அவருக்கு சுத்தமான இடத்துல உட்காரணும், அவருக்கு கற்றுக் கொடுக்கிற இடத்துல உட்காரணும். இன்னைக்கு நாளில் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அநேக பேர். ஆனால் என்ன பெருமை தெரியுமா? நான் ஆண்டவரோடு தான் இருந்தேன், தேவன் கூட தான் இருந்தேன், நான் தேவனோடு பேசிக்கிட்டு இருந்த நபர் தான். ஆனால் இருக்கிறது எங்க? இருக்கிறது எந்த இடத்துல இருந்து? தேவனை விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில் வந்துட்டு பெருமையாக பேசிக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா? பெருமையாக பேசுறது. அன்னைக்கு ஆண்டவர் பேசினார், அன்னைக்கு ஆண்டவர் என் கூட இருந்தார், இன்னைக்கு இல்லை, பாவம் வந்துருச்சு, அதனால சும்மா வந்துட்டு போகிறேன், டைம் பாஸுக்கு ஜபத்துக்கு வரேன், வீட்டில் எனக்கு வேலை இருந்தாலும் அதை செய்ய முடியல, இங்கேயாவது வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து தூங்கிட்டு போகிறேன். நிலைமை எப்படி போயிடுச்சு? பரிதாபமான நிலைமை. என்னால் ஆண்டவருக்கு உழைக்க முடியாது, இதுக்கு அங்கிட்டு போய் என்னால் பேச முடியாது, வாரேன் கொஞ்சம் நேரம் உட்காறேன், அவர் கூட்டிகிட்டு போனால் கூட்டு போட்டும், கூட்டு போகலாம் கூட்டிகிட்டு போவேனா, நான் பாட்டுக்கு உட்காந்து இருக்கிறேன். தேவனுக்கு சுத்தமானது இது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் மரணத்தின் ஆட்சியை பெற்றிருக்கிறீங்க. மரணத்தின் ஆட்சி என்ன தெரியுமா? அவர் சித்தம் என்னதென்று அறிந்தும் அதை செயல்படுத்தாமல் போனது. மரணத்தின் ஆட்சியிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. பிசாசுக்கு என்ன பண்ண தங்களை ஆட்படுத்தி இருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், சிஎம் விஜய் எதுக்கெல்லாமோ சைன் பண்ணக்கூடாது என்று இத்தனை வருஷம் என்ன பண்ணா, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் சைன் போடாமல் வச்சுருக்காங்களே, எல்லாமே மறைமுகமாக சைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சேலத்தில் தண்ணீர் என்ன பண்ணா ஒருத்தனுக்கு கொடுத்துட்டாங்க, ப்ரைவேட்டில் இருந்து தண்ணி வைக்க போகிறான், அந்த தண்ணிக்கு சைன் பண்ணிட்டார். இனிமேல் ஓ இடத்துல போர் இருக்கக்கூடாது, ஓ இடத்துல கிணறு இருக்கக்கூடாது, நான் தர தண்ணியை தான் நீ குடிக்கணும் அப்படின்ட்டு உட்காந்து இருக்கிறான். அதுக்கு முதலமைச்சர் சைன் போட்டு வச்சிருக்காரு. அருமையானவர்களை, விவசாயம் பண்ணாலும் அவங்ககிட்ட தான் தண்ணி கேட்கணும். இயேசு கிறிஸ்து வாங்க, நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன்னு சொன்னார், அவர்கிட்ட வந்துட்டா போதும், ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்க இனிமேல் குடிக்கக்கூட.
அன்னைக்கு கசப்பு தண்ணியை கூட ஆண்டவர் மாற்றி நல்ல தண்ணியாக கொடுத்தாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் குடிச்சிட்டு ஏதோ வாழ்ந்துட்டாங்க. இனிமேல் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கிடைக்காத ஒரு தருணம். ஏன் தெரியுமா? தேவனை தேடலை, தண்ணி கிடைக்கல. சிஎம் தன்னைத்தானே வஞ்சித்து நான் சிறுபான்மையிற்குரியவர் என்று சொன்னார். இப்போ ஆர்எஸ்எஸ் என்னென்ன சொல்லி வச்சிருக்கானோ, அவன் லிஸ்ட்டை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர். எழுதி வச்சுக்கோங்க, நாடு நாசமாக போச்சு. கேட்டால் அவர் கிறிஸ்தவரா? கிறிஸ்தவர் என்று தன்னை சொல்லிக் கொண்டவன் அயோக்கியமானதை செய்து கொண்டிருக்கிறான். உண்மையுள்ள கிறிஸ்தவனாய் அல்ல. நடிகைக்கு பின்னாடி போய் பல பேரை கற்பழிச்சாலே முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமான பகையை உண்டு பண்ணுகிற ஆட்கள், பிசாசு பிடித்த மனிதர்கள் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனை அறிந்தவன் என்று சொல்லி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க. ஊழியக்காரனை நிறைய பேர் அங்கீகரிச்சாங்க. எங்க? விஜயுடைய ஸ்டேஜில். இன்னைக்கு ஊழியக்காரர்களை காணா. அருமையானவர்களே, உங்க தேசம் கரைப்பட்டு போய்விட்டது. நான் சரியில்லை, அதனால என் தேசம் சரியில்லை, என்னை ஆளுகிறவன் சரியில்லை. ஆளுகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான்? மனிதர்களுடைய ரத்தத்தை குடிக்கிறவனாய் இருக்கிறான். இப்ப எப்படி ஜெபம் பண்ணுவது? நான் ஜெபம் பண்ண என் ஜெபத்துக்கு பதில் வருமா? நான் ஜெபம் பண்ண என் விண்ணப்பத்துக்கு பதில் வருமா? உங்க விண்ணப்பத்துக்கு எத்தனைக்கு பதில் வந்திருக்கு? என் விண்ணப்பத்துக்கு எத்தனை தடவை பதில் வந்திருக்கு? இன்னும் நான் மனம் திரும்பலையே, மனம் மாறலையே. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 to 10 வசனங்கள் நாம் வாசிக்கும் போது, முன்பு தேவனுடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்திருந்தவர்கள் தான் ஆதாம் ஏவாள். இப்போது அதே சத்தத்தை கேட்டு ஒளிந்து கொண்டார்கள். ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? தேவனுடைய சித்தத்தை அவங்க நிறைவேற்ற முடியல. தேவனுக்கு உரிய காரியங்களை அவங்களால செயல்படுத்த முடியவில்லை. ஆண்டவரோடு ஒப்புரவானவங்க தான், தேவனோடு பேசுறவங்க தான் இப்ப பிரிந்திருப்பதற்கு என்ன காரணம்? தேவன் சொன்னதை இவர்கள் செய்யவில்லை, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் மாறினார்கள். சரி, உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்பேன், கரெக்டாக சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும், இப்போ நான் என்னையை நானே கேட்டுக்கிறேன், இதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும், என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் பாவம் ஏதாவது இருக்கிறதா? இவ்வளோ தூரம் பிரசங்கம் பண்ண கேட்டீங்க, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ன மாதிரி ஒரு சில நினச்சிங்க. இப்போ வர்ற பாயிண்ட்டுக்கு, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னாடி ஏற்புடையதாக இருக்கிறதா? என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனிடமிருந்து மறைத்து வைத்திருக்கும் பாவம் ஏதாவது இருக்கிறதா? உங்களுக்குள்ளே கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரெண்டாவது கேள்வி, வெளியிலே சிரித்தாலும் உள்ளத்தில் அமைதி இல்லையா? ஆண்டவர் பீஸ் மேக்கர், சமாதான கர்த்தர். அவர்கிட்ட என்னதான் இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சு. உங்க உள்ளத்தில் போய் கேட்டு பாருங்க, உங்ககிட்ட உள்ள சமாதானம் இருக்கா, இல்லை சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? ஏன் இந்த சமாதானம் இல்லை? ஏன் இந்த சமாதானத்துக்கு யார் காரணம்? இந்த சமாதானத்துக்கு யார் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிற இயேசு. சமாதானம் இல்லாமைக்கு யார் காரணம்? பிசாசா, நானா? இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ண செய்த காரியமா? எதுக்கு எடுத்தாலும் பேய் பிசாசுனா, ஏன் சுய இச்சையினால நான் கட்டி கொண்ட பாவத்தை என்னைக்கு நான் அகற்றுவேன்? தேவனுடைய சத்தம் எனக்கு மகிழ்ச்சியா அல்லது பயமா? ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க, போய் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க? பாவம் செஞ்சதுனால. ஏன் அந்த நேரத்தில் மகிழ்ச்சி ஏற்படலை? எப்பயும் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்த இந்த ஆதாம் ஏன் அன்னைக்கு மகிழ்ச்சியாக இல்லை? ஏன் பயம் ஏற்பட்டது? பாவம் உள்ள வந்துருச்சு, பாவத்தின் சம்பளம் மரணமாயிருச்சு. அதனால் தேவனிடத்தில் பேச முடியல, தேவனை விட்டு விலகி போயாச்சு. இப்போ தேவன் சொல்லுகிறா, நான் உன் கூட வாசம் பண்றேன், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாதிருந்து உனக்கு பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பாவம் ஒரு பொழுதுபோக்கு அல்ல. இன்னைக்கு பொழுதுபோக்கா என்னத்தை செய்கிறாங்க? பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் சண்டை போட்டாங்க, 2 பேர்த்த குத்துனாங்க, ஜெயிலில் இருக்காங்க. அப்பாவும் ஜெயிலில் தான், மகனும் ஜெயிலில் தான். அந்த வீட்டுக்கு யார் சோறு போடுவா? எப்படி அந்த குடும்பம் பொழைக்கும்? பொழுதுபோக்கா கத்தியை தூக்கி என்ன பண்ணா நானூறு அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. பொழுதுபோக்குக்காக பாவத்தை செஞ்சிடாதீங்க.
அது மரணத்துக்கு அழைத்து செல்லும். உங்களுடைய வேலை என்ன என்பதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வேலைக்கு கிடைக்கும் சம்பளம் மரணம். எந்த வேலைக்கு? கத்தியை தூக்கி பட்டயத்தை எடுத்துக்கிட்டு மாம்சத்தில் போராடி மாம்சத்தில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களோ, ஆவிக்குரிய ரவுடிகளாக இருக்கக்கூடியவர்கள், ஆவிக்குரிய ரவுடிகளாக இருக்கக்கூடியவர்கள் நரகத்துக்கு தான் போவாங்க. நானும் ரவுடி. ஒரு ஃபாதர் சொன்னார்ல, இப்போ நான் அங்கேயே கட்டிட்டு வந்தேன்னா நானும் ரவுடி தாண்டா, உன்னை வெட்டி போட்டுருவேண்டா. எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா? மேட்டுப்பட்டியில் தான். நான் 4வது படிக்கும்போது உள்ள ஒரு சாமியார் என்ன பண்ணால் புல்லட்லேருந்து வெளியில் வருவார். வெளியில் வரும்போது என்ன பண்ணால் ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டேன், அவரை திட்டிவிட்டேன் கெட்ட வார்த்தையில். உடனே அவர் பைக்கை நிப்பாட்டிட்டு நேராக வந்து கன்னத்தில் அடித்தார். இப்போ உன்னை கொன்றுவேன், இந்த அங்கேயே இப்போ கழட்டி வச்சேன், நீ செத்து போயிடுவோடா அப்படின்னாரு. ஏன் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஊழியக்காரனாக இருந்தோம், இத்தனை கோயிலுக்கு என்ன பண்ணால் ஒரு பெரிய நிர்வாக ஒரு பொறுப்புள்ள ஒரு மாமனிதனாக இருந்த போதிலும் அவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னா இன்னும் பாவம் தான் இருக்குது, இன்னும் கொலைவெறி தான் இருக்குது. சகித்து கொள்ள முடியவில்லை. திட்டான்ல, பொறுத்து போலான்னு இல்லை. இயேசுவை காரி துப்பினார்கள், இல்லாது பொல்லாதெல்லாம் சொன்னார்கள், அடித்தார்கள். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அல்லேலூயா சொல்லாமே. சகிப்புத்தன்மை நமக்கு வேணும். இன்னைக்கு என்ன இல்லைன்னா சகிப்புத்தன்மை இல்லை. சகிப்புத்தன்மை இல்லாதனால தோல்வி, பாவம் உள்ளே அதன் நிமித்தமாக பிரவேசிக்கிறது. அருமையானவர்களே, சிந்திக்க வேண்டிய காரியம். காயின் ஏன் சமாதானத்தை இழந்து போனா? டக்கு டக்குன்னு சொல்லுங்க, ஒரு சில பாயிண்ட்ல சொல்லுங்க. காயின் ஏன் சமாதானத்தை இழந்தான்? பொறாமை, தம்பியின் மீது பொறாமை. காயின் ஆபேல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா காயின் தானே மூத்தவன். காயின் மூத்தவன். ஏன் ஆபேலை முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா அவன் கர்த்தருக்கு உகந்தவன். அல்லேலூயா. காயின் தன்னுடைய தம்பியின் மீதே பொறாமை கொண்டான். பொறாமை எரிச்சல் உள்ளவன் பரலோகத்துக்கு போக முடியாது. லோத்தின் வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான கட்டத்தை சொல்லுங்க. அவன் செய்த பாவம் என்ன? லோத்து செய்த பாவம் என்ன? செழிப்பான இதயத்தை என்ன பண்ண கேட்டாங்க, ரைட்டு. அதே இடத்துக்கு என்ன பண்ண போனா அந்த நிலம் நாஸ்தமாயிடுச்சு. சோதோம் குமாரா பட்டணம் அழிக்கப்பட்டது. அந்த பட்டணத்துக்குள்ள இவனுக்கு என்ன வேலை? ஆண்டவர் எங்க போய் சொன்னாரோ அங்கதான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லாம ஆபிரகாம் லோத்தை கூட்டிட்டு வந்ததே பெரிய தவறு. பல தடவை ஆண்டவர் கிருபையை லோத்துக்கு கொடுத்தாரு. லோத்துடைய பாவம் நிறைவாயிடுச்சு. நல்ல கவனிங்க, பாவம் நிறைவானா அங்கே அழிவு. லோத்துவுக்கும் பாவம் நிறைவாயிருச்சு, அவனுடைய சந்ததிக்கு அழிவு. லோத்துடைய சந்ததியில் இருந்தவங்களோட தான் இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி கொண்டிருந்தார்கள், யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார்கள். லோத்துடைய சந்ததி யாருங்க? மோபாபியர், அம்மோனியர். இவன் சத்துருவாய் மாறிவிட்டான். லாஸ்ட்ல ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யாவரும் இந்த லோத்துவின் பிள்ளைகளோடு சண்டையிட்டு போரிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சிம்சோனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? இச்சை. பெண்ணின் மீது இச்சை, பெண்களின் மீது இச்சை, பாலியல் புணர்ச்சியிலே அவன் ரொம்ப ஈடுபட ஆரம்பிச்சான். ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், வல்லமை உடையவன் தான். வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரு சின்ன பாவம் பெரிய விளைவை ஏற்படுத்தி விட்டது. ஒரு சின்ன தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே என்ன பண்ணிருமா? கொளுத்து விடும், அழித்து விடும். அதுபோல தான் பாவம். இந்த நாக்கு பேசுகிற காரியங்களை பார்க்கும்போது அவைகளினாலே பாவம் உண்டாயிரும். அதிகமாக பேசுனா பாவம் வந்துருமா வந்துடாதா? பைபிள் சொல்லுது. அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தால் எப்படியாவது பாவம் உள்ள வந்துடும். பேச்ச குறைச்சிக்க. ஆமென் சொல்லலாமே. சிம்சோனுடைய வீழ்ச்சி எப்படி உண்டானது? பெண்களின் இச்சை. சவுலுடைய கீழ்ப்படியாமையினால என்ன ஏற்பட்டது விளைவு? சவுல் கர்த்தருக்கு கீழ்ப்படியல, அவனுடைய ராஜ பதவியை இழந்தான். அவனுடைய பிள்ளைகள் 3 பேரும் இறந்தார்கள், இவனும் செத்தான். இவன் தேவனிடத்தில் பேசுவதற்கு பதிலாக எங்கே போய் பேச ஆரம்பித்தான்? யாருக்கிட்ட போய் பேச ஆரம்பித்தான்?
குறி சொல்லுகிற இடத்துல பேச ஆரம்பித்தான். ஏன்னா தேவன் பேசலை. இன்னைக்கு கர்த்தர் சவுலை நம்பி கொடுத்த ஊழியத்தை சவுல் சரியா செய்யல. அதனால தான் தாவீதுக்கு கொடுத்து விட்டார். சவுலோட சுத்தமா பேசாதனால அவன் வீழ்ச்சி அடைவதற்கு அவனே காரணமாகி விட்டான். நான் முதலாவது பேசின காரியம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். அப்ப கேள்வி கேட்க உங்களுக்கு புரியுது. எல்லாமே ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆண்டவராலே பயன்படுத்தப்படும் பாத்திரம் தான். ஆழமான சத்தியத்தை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்ப எல்லாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவராகிய கர்த்தாவே, பாவம் என்னும் சம்பளம் எனக்கு வேண்டாம், தேவனுடைய கிருபை வர மட்டும் எனக்கு போதும். இப்ப எப்படி நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கீங்கன்னா கிருபை, அந்த கிரேஸ். அல்லேலூயா சொல்லுங்களாமே. இவ்வளவு நேரம் பண்ண பிரசங்கத்தில் ஏதாவது பாவம் இருக்குமானால் தேவனிடத்தில் அறிக்கையிடுங்க. என்னை நான் பரிசோதனை செய்து எனக்குள்ளே இருக்கக்கூடிய மறைந்திருக்கும் பாவங்கள் என்ன என்பதை உணர்ந்து இப்பொழுது சரி செய்கிற நேரம். சிம்சோன் அவன் சரி செய்யவில்லை. அருமையானவர்களே, சவுல் தன்னை சரி செய்யவில்லை. ஆகானின் மறைவான பாவம் என்ன? ஆகான் செய்த பாவம் என்ன? மறைவான பாவம் என்ன? சாபத்தீடானதை அவன் எடுத்துக்கொண்டான். நல்ல ராஜா, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த ராஜா, எல்லாவற்றையும் சூப்பரா செஞ்சவன். ஆனா சாபத்தீடானதை இவன் எடுத்துக்கொண்டான். அவனுக்கு வந்தது என்ன? மரணம், குஷ்டரோகம் அவனுக்கு வந்ததா? அருமையானவர்களே, பாவத்தினால மரணம் பிறப்பிக்கும். நிறைய பேர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. நான் சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். யாருக்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க? பாவத்துக்கிட்ட சம்பளம் வாங்குறது. அருமையானவர்களே, பாவத்துக்கிட்ட சம்பளம் வாங்காதீங்க, வேணாது. தேவனுக்கிட்ட கிருபை இருக்கு, கிரேஸ் இருக்குது. எல்லாம் மன்னிச்சிட்டேன், அல்லேலூயா, இனிமேல் நினைச்சே பார்க்க மாட்டேன், நீ செஞ்சதெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், என்கிட்ட வந்துரு. அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரையிலும் செஞ்சதெல்லாம் நான் உனக்கு மன்னிச்சிடுறேன், கிரேஸ். அதுக்கு பேர் தான் கிருபை. கிருபை கிட்ட வாங்க. இப்போ கிருபை கிட்ட வந்துருங்க. ஆண்டவர்கிட்ட உயர்த்தி பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆகானின் மறைவான பாவத்தை போல என்கிட்ட இருக்கிற பாவத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, காயின் சமாதானத்தை இழந்தான். லோத்துவின் வாழ்க்கையில் பல பாதிப்பை அவன் ஆண்டவரே சம்பாதித்தான். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனே. என் பாவத்திலிருந்து விடுதலை தாங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சம்பளம்னா என்ன தெரியுமா? ஒருவர் செய்த வேலைக்கு கிடைக்கும் கூலி அல்லது ஊதியம் தான் சம்பளம். கட்டணம்னா என்ன தெரியுமா? ஒருவர் ஒரு சேவையை பெறுவதற்காக செலுத்தும் தொகை. நீங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. பாவம் ஒரு எஜமானை போல மனிதனை வேலை செய்ய வைக்கிறது, அதன் சம்பளம் மரணம். பாவம் ஒரு எஜமானனாய் இருக்கிறது. அதனாலே என்ன நடக்கிறது என்றால், அந்த எஜமானன் என்கிற பாவம் மனிதனை வேலை செய்ய வைக்கிறது. அந்த வேலைக்கு கூலியை அதுவே கொடுக்கிறது. இவற்றிலிருந்து விடுதலையாவதற்கு தேவனுக்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. வாயை தரங்க. தேவனே, எனக்கு விடுதலை தாங்க. கிருபையின் வரத்தை தருகிறார், அது நித்திய ஜீவனுக்குரியது. தேவன் நமக்கு வேலைக்கான கூலியை அல்ல, கிருபையின் வரத்தை தருகிறார். கிருபையின் வரத்தை தருகிறார். தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்துங்க. எல்லாம் நல்ல கைகளை உயர்த்தி. பாவத்திற்கு சம்பளம் உண்டு, அது மரணம். பாவத்திற்கு ஃபீஸ் இல்லை, ஆனால் சம்பளம் உண்டு. ஆண்டவர் உங்களுக்கு இப்பொழுது சமாதான கர்த்தராய் இருக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை தர போதுமானவராய் இருக்கிறார். என் தேவனே, என்னை நான் ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்புவிக்கிறேன். மாம்சத்தின் இச்சை, உலக ஆசை, சாத்தானின் வஞ்சனை, இந்த 3 காரணங்கள் மனிதன் பாவம் செய்கிறான் என்பதற்காக, ஏன் பாவம் செய்கிறான் என்பதற்காக எழுதப்பட்ட வசனங்கள். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. தேவ மகிமை இழந்தவர்கள் தேவ மகிமையை இழக்காதபடி தேவனிடத்தில் கிருபையினாலே ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, தேவனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவனுடைய கட்டளை மீறுவது பாவம். ஆண்டவர் ஒரு இலக்கு வைத்திருக்க, அந்த இலக்கை தவறுதல் பாவம். அல்லது நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி செய்வேன் என்பதை செய்யாமல் போவது ஒரு பாவம். தேவ சித்தத்திற்கு எதிராக வாழ்கிறதே ஒரு பாவம் தான். தேவனை விட வேறொன்றை உயர்த்துவது ஒரு பாவமாய் இருக்கிறது.
தேவனே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ஜெபத்துக்கு இப்பொழுது பதில் வரட்டும். இந்த உபவாச ஜெபத்தில் இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது போல என் ஜெபத்துக்கு பதில் வரட்டும். நான் பாவியான மனுஷன், என்னைய உம்முடைய கிரேஸ் மூலமாக, உம்முடைய கிருபையின் மூலமாக தகுதிப்படுத்தி வைத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி. தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி. மிகவும் மோசமான நபராய் இருந்த என்னை உமக்கு சித்தமான நபராய் ஏற்படுத்தி வைத்திருக்கீங்களே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்னாடி பணிந்து குனிந்து ஆராதித்து தேவனுக்கு உகந்த காரியத்தை செய்கிற நீங்கள் தேவனுக்கு உகந்தவர்கள். அல்லேலூயா. பாவம் என்பது மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை. உங்க பிரச்சனை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அந்த பாவம் என்கிற பிரச்சனையை சொல்லுங்க. உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி, மருத்துவ முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருந்தாலும் மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் வெறுமை, பயம், குற்ற உணர்வு, அமைதியின்மை ஆகியவற்றை எந்த மனித சக்தியினால நீக்க முடியாது. அதற்கான ஒரே தீர்வு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவே, நீர் எனக்காக மன்னித்தீங்க, என் பாவத்திலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி. வேதாகமம் பாவத்தை ஒரு சிறிய தவறாக கூறவில்லை, அது மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்கும் சக்தி என்று அறிவிக்கிறது. பாவம் ஆரம்பத்தில் இன்பமாக தோன்றினாலும் அதன் முடிவு வேதனையும் மரணமும் ஆகும். நீங்க வேதனை அடையக்கூடாது, நீங்க மரணத்தில் நீங்க போய் பங்கடையக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தேவனுக்கிட்ட என்ன பண்ண கேளுங்க. ஆண்டவரே, நான் பணத்திற்காக உழைத்து பாதாளம் போயிடக்கூடாது. ஆண்டவரே, பாவத்திற்காக உழைத்து அதன் சம்பளத்தை நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, பாவம் சம்பளம் கொடுக்கிறது, ஆனால் அந்த சம்பளம் ஆசீர்வாதம் அல்லது மரணம் என்பதை நாங்கள் இந்த பிரசங்கத்திலே கற்றுக்கொண்டோமே. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே, என் தேவனுக்கு முன்பாக என்னை நான் தாழ்த்துகிறேன். என் தேவனுக்கு முன்னாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் தேவனுக்கு முன்னாடி ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன். பாவம் இன்னதென்று அறிந்தும் அந்த பாவத்துக்குள்ளே இருப்பேன் என்றால் எனக்கு மரணம் என்பது வருமே. அந்த மரணத்திலிருந்து விடுதலையாகுவதற்கு ஆண்டவரே, என் மீறுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே, என் அக்கிரமத்தை எல்லாம் சுமந்தீரே, உம்மை போல என்னை மாற்றினீரே. என் இருதயத்தின் வேண்டுதலை கேட்டு எனக்கு பதில் செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. குழப்பத்திற்கு தேவன் விடுதலை தந்ததற்காய் நன்றி. எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். என்னை ஆண்டவர் இப்பொழுது மறுரூபப்படுத்தி வைத்திருக்கிறார். சத்தியத்தின் ஆவியினாலே என்னை நிரப்பி இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக. இயேசுவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.